Good morning. இன்னைக்கு நம்ம டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வீடியோ 1 போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வீடியோ 2. Very fastly approaching us. Only 66 days only we have to do a lot of work. This is the second video. ஏற்கனவே நம்ம ஒன்றாவது வீடியோவில் 3 கேள்விகளுக்கு பார்த்துருக்கோம். இதில் 4வது கேள்வி. இந்த 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா choose a correct third conditional class. Choose the correct third conditional class. மொத்தம் 4 இருக்கு. Sentences given to you. சாய்ஸ் நிறைய இருக்கு, 4 சாய்ஸ் இருக்கு. இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். எது கரெக்டு அப்படின்னு சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இதை பற்றியான நாலேஜ் வேணும். கண்டிஷனல் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிற நாலேஜ் இருந்தாலும் இது நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். கொடுக்கப்பட்ட டைம் 30 minutes இங்கிலீஷுக்கு. அந்த 30 minutesல நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த கொஸ்டினை அடித்தாதான் மார்க் வாங்க முடியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எழுத முடியும், ஆன்சர் கொடுக்க முடியும். வாட் இஸ் வாட் நமக்கு தெரிஞ்சாதானே நமக்கு எழுத முடியும். ஸோ இதை பற்றிய நாலேஜ் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சூஸ் த கரெக்ட் தேர்ட் கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில், செகண்ட் கண்டிஷனில், தேர்ட் கண்டிஷன் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்பை பார்க்கணும். had studied, அங்கே would have passed. இங்கே என்ன இருக்கு? had studied, would have been passed. இங்கே had studied, would have passed. if they studied well, they would pass. வேற வேற சென்டென்சஸ் இருக்கு, இதில் கலந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கு, செகண்ட் கண்டிஷன் இருக்கு, தேர்ட் கண்டிஷன் இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம இதில் சரியான ஒரு கரெக்ட் ஃபார்மேஷனில் உள்ள சென்டென்ஸை நம்ம கரெக்ட் சென்டென்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? படித்து பார்க்கணும். இஃப் யூ கோ த்ரூ த சென்டென்சஸ் we can find out the correct sentence if we have thorough knowledge. If you have, நமக்கு இதை பற்றியான முழு அறிவு இருந்தால், இதை பற்றியான முழு நாலேஜ் இருந்தால், இதை பற்றியான தெளிவான ஒரு நாலேஜ் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யலாம்? இப்போ எனக்கு என்னமோ if they had studied well they would have passed. If they had studied well they would have been passed. If they had studied well they would have passed. எனக்கு என்னமோ எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எக்ஸாமினேஷன் ஹாலில் நமக்கு எல்லாமே ஒன்றா தெரியும். நிச்சயமாக இந்த கேள்வி தப்பு, இது இல்லை. இது வந்து செகண்ட் கண்டிஷன். இது நிச்சயமாக இது கிடையாது. இது வந்து செகண்ட் கண்டிஷன். இங்கே வர்பு பாஸ்டில் இருந்தால் இங்கே இந்த வர்பு மாடல் வர்பு, இந்த வர்பு உட்டில் இருக்கும், இதுவும் பாஸ்டில் இருக்கும். இது ஸ்டடினா இதுவும் பாஸ்டில் இருக்கும். ஆனால் இது மட்டும் பேஸ் ஃபார்ம் தான் இருக்கும். எப்பொழுதுமே இது பேஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, செகண்ட் கண்டிஷனாலும் சரி, இந்த பாஸ் அப்படியே தான் இருக்குது. இது வந்து தேர்ட், அதாவது வந்து பேஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஃபார்மில் வில் பாஸ்ன்னு வரும், செகண்ட் கண்டிஷனில் உட் பாஸ்ன்னு வரும். ஆகையினால இது வந்து இதுக்கு ஏற்புடையது அல்ல, தேர்ட் கண்டிஷன் அல்ல. சரி, மற்ற 3ஐயும் பாருங்கள். இஃப் தே ஹேட் ஸ்டடிடு வெல் தே வுட் ஹேட். இங்கே ஹேட் வராது, வுட் ஹேவ் தான் வரும். எப்பொழுதுமே வுட் ஹேவ், வுட்டை ஃபாலோ பண்ணுறது ஹேவ். அதான் ஃபார்மேஷன். ஒரு தேர்ட் கண்டிஷனல் ஃபார்ம் என்னென்னா ஹேடு, சப்ஜெக்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், 3வது வெர்பு, அதுக்கப்புறம் would plus present participle have பாஸ்ட்னு வரும். எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? இஃப் வரும், கண்டிஷன், இது கண்டிஷன், அப்புறம் சப்ஜெக்டு, அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ளஸ் அதாவது had studied, had plus studied, past participle இருக்கு. அடுத்தது ப்ளஸ் மறுபடியும் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வர்றது இங்கே have passed, have அதாவது ப்ரெசன்ட், participle passed, அதாவது verb 3, இது verb 3, இது என்ன verb 3. அப்போ if they had studied well they have, இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, they have passed. அதான் சரியான ஆன்சர். இதுதான் ஃபார்மேஷன். இப்போ இந்த ஹேவுக்கு அப்புறம் பாஸ்ட் வரணும், இங்கே ஹேடுக்கு அப்புறம் பாஸ்ட் வரக்கூடாது. இங்கே வந்து ஹேடு வரல, இங்கே இருக்கிறது தப்பு, இது தப்பு, இந்த சென்டென்ஸ் தப்பு. அடுத்தது பார்க்கலாம்.
அடுத்தது B, if they had studied well they would have been passed. இது சரியா, இது சரியா? If they had studied well they would have passed. இந்த structure படி, இந்த structure படி if subject had studied past participle plus அதுக்கப்புறம் they have, இந்த இடத்துல they னு போட்டுங்க, they plus have passed. முன்னாடி இந்த தேக்கு அப்புறம் would haveங்கிற வரும், would haveங்கிற ஃபார்மேஷன். இதுக்கு முன்னாடி would have ஃபார்மேஷன், இதுக்கப்புறம் would have, இந்த இடத்துல would have, would plus have, would have passed. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ if they had studied well they would have, அதனால woodக்கு அப்புறம் have வரணும், இங்கே had வந்திருக்கனால தப்பு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேஷன் படி என்ன வரும்னா சப்ஜெக்ட், அதாவது if சப்ஜெக்ட் had studied, அதாவது verb 3 well they would have, இங்கே சப்ஜெக்ட் வரும், they would have passed. இது கரெக்ட், இதுதான் கரெக்ட். இது தவறு, have been passed தவறு. இது எப்படி இருக்கணும்? இது சரியான ஸ்ட்ரக்சர் என்ன? if plus subject past, அடுத்தது past participle plus you would have, they would have, they, இங்க என்ன, இங்க சப்ஜெக்ட் என்ன? they. if they would have இது வேண்டாம், would have passed, they would have, would plus have passed. இதுதான் சரியான பொசிஷன், இதுதான் சரியான ஸ்ட்ரக்சர். ஆக சப்ஜெக்ட், இங்கேயும் சப்ஜெக்ட், இது என்ன சப்ஜெக்ட், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. if they had studied well they would have passed. அவர்கள் நன்றாக படித்திருந்தால் அவர்கள் பாஸ் பண்ணி இருப்பார்கள், they would have passed. ஆனா இங்க என்ன இருக்கு? if they had studied well they would have been passed. இது தவறு, இது பாசிவ் ஃபார்ம்ல வருது. the beன்கிற verb வந்தாலே இது பாசிவ் ஃபார்ம். இது ஆக்டிவ் வாய்ஸ், இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இது இப்படி வந்தா இது பாசிவ் ஃபார்ம்ல வருது, they would have been passedனா அவங்க யாராவது பாஸ் பண்ண வச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். அதாவது லஞ்சம் கொடுத்தா பாஸ் பண்ணலாம், அல்லது வேற தவறான உள்ள ஆட்களை பார்த்து, ஆசிரியர்களை பார்த்து சொல்லி பாஸ் பண்ண வைக்கலாம். ஏதாவது ஒரு ஏஜென்ட் இருந்தா, அங்கே ஏதாவது ஒரு ஏஜென்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி வார்த்தை எழுதலாம். they would have been passed, அவர்கள் பாஸ் பண்ண வைக்கப்பட்டிருப்பார்கள், அப்படி வரும். அங்கே இது பாசிவ் வாய்ஸாக இருக்கு, பீன் வந்துட்டா பாசிவ் வாய்ஸ். அதாவது only if a person, இவன் பாஸ் பண்ணுற என்ன பண்ணுறோம்? only if a person passing the students, யாரோ ஒருத்தங்கிறது பாஸ் பண்ண வச்சிருக்கணும். யாரோ ஒருத்தரெல்லாம் பாஸ் பண்ண வைக்கிறாங்க, அங்கே ஏதோ ஒரு நிறுவனம், யாரோ ஒரு ஏஜென்சி பாஸ் பண்ண வைக்குது, யாரோ வந்து செய்கிறாரு, அப்படி அர்த்தமாகும். இது அப்படி அர்த்தம் கிடையாது. அவனே எழுதுறான், அவனே பாஸ் பண்ணுறான், அவனை யாரையும் பாஸ் பண்ணி வைக்கிறது இல்லை. டீச்சரோ அல்லது ஒரு எக்ஸாமினரோ அவனை பாஸ் போட்டிருப்பாரு அல்லது ஃபெயில் போட்டிருப்பாரு, அப்படி தானே அர்த்தம். பாசஸ் ஆர் ஃபெயில், someone will make them passes or fail. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேஸில் தான் என்ன ஒன்றும், they had studied well they would have been passed. if they had studied well they would have been passed. அவர்கள் பாஸ் பண்ண வைக்கப்பட்டிருப்பாருன்னு ஒரு ஏஜென்ட் அவங்க தேவைப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இப்போ if they had studied they would have been passed. நல்லா படிச்சிருந்தா கூட யாரோ ஒருத்தர் பாஸ் பண்ண வைக்கிறாங்க, அப்போ ஒரு ஏஜென்ட் தேவைப்பட்டா இது போடலாம். ஆனால் இங்கே என்ன செய்யுது,
if they had studied well, அவங்க நல்லா படிச்சா நல்லா பாஸ் பண்ணுறது, they would have passed, அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட். if they had studied well, நல்லா படிச்சு இருந்திருந்தாங்கன்னா அவங்க பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற சென்ஸில் வருது. ஆகையினால this one is correct. this one is correct. ஆக இந்த சென்டென்ஸ் சரியான ஆன்சர் என்ன? சரியான கரெக்ட் தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் இஸ் this one is. C is the correct sentence. C is the correct sentence in third conditional class. இது கிடையாது சார். அப்ப இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தப்பா? இது ஒரு கண்டிஷனல் கிளாஸ் தான், கரெக்ட் தான். இது ஒரு கண்டிஷனல் கிளாஸ் தான். ஆனா இதுக்கு இது பொருத்தப்படாது, இதுக்கு இது பொருத்தப்படாது. அப்ப இதுக்கு பொருத்தமான சென்டென்ஸ் என்ன சார்? அப்ப இதுவும் கரெக்ட் தான், சென்டென்ஸ்ல இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ஆனா இந்த இந்த have been போட்டு எழுதுனா, have been போட்டு எழுதுனா வேற மாதிரி இருக்கும். அதுதான் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அப்படிதான் எப்படி இருக்கும்? அது இதுக்குன்னு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு. அப்படின்னா if they had, if they had applied, இப்போ பாருங்க, if they had applied, they would have been applied. இதுல என்னது? இதுல வந்து இது ஆக்டிவ் வாய்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். என்ன? பீன்கிற வர்பு வருது. இது பாசிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம். யாரால ஒருத்தரால இது அப்பாயின்மெண்ட் போடுறோம். இவர் அப்ளை பண்ணியிருக்காரு. if they had applied, அவர் அப்ளை பண்ணியிருந்திருந்தா they would have been appointed. இவர்களை யாரு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பா? யார்? ஒரு சம்படி, ஒரு ஏஜென்ட்டாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு போர்டாக இருக்கலாம், ஒரு கமிட்டியாக இருக்கலாம், ஒரு அத்தாரிட்டியாக இருக்கலாம். அவங்க தான் அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதா? ஒரு நபர் தேவைப்படுதா? ஒரு ஏஜென்ட் தேவைப்படுதா? அப்போ இது பாசிவ் ஃபார்மில் வரும், இது பாசிவ் வாய்ஸ் ஃபார்மில் வரும். அப்போ என்னது? இது என்னது? இது வந்து this is the object. இது here they are the receiver. இங்கே தேங்கிறது என்ன? இவங்க தான் ரிசீவர். This is the receiver. They is the receiver. எதை? அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிறவங்க. இது யாரு? ரிசீவர். இந்த ரிசீவர் தான் யாரு? ஆப்ஜெக்ட். இது என்னது? ஆப்ஜெக்ட். இவங்க ஆப்ஜெக்ட், இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட். இது என்னது? சப்ஜெக்ட். இந்த அப்பாயின்மெண்ட்டை யாரு வாங்கிக்கிறா? தே. இந்த சப்ஜெக்ட் வாங்கிக்குது. இவர் தான் சப்ஜெக்ட், இவர் தான் ஆப்ஜெக்ட், ரிசீவர். ஆக இங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் செய்யறாரு, இந்த இவரை செலக்ட் பண்றாங்க. they would have been appointed அந்த போஸ்டுக்கு. appointed a good person. ஸோ அங்க அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு நபர் தேவைப்படுது, ஒரு ஏஜென்ட் தேவைப்படுது. ஆகையினால இது கரெக்ட். they have been appointed. இது கரெக்ட். இந்த வகையில பார்க்கும்போது இது கரெக்ட். ஏன்னா இது ஒரு பாசிவ் ஃபார்ம், பாசிவ் வாய்ஸ். இதை செய்யறதுக்கு ஒரு நபர் தேவைப்படுது, ஒரு கமிட்டி அல்லது ஒரு அத்தாரிட்டி தேவைப்படுது. ஆகையினால they would have been appointed. இது கரெக்ட். ஆக இதுக்கு என்ன வித்தியாசம்? if they had studied well, they would have passed. அவங்களே பாஸ் பண்ண, அவங்களே படிச்சிருவாங்க, அவங்களே பாஸ் பண்ணா அதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவையில்லை. இங்க என்ன இருக்கு? அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு இவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. இவங்க அப்ளை பண்ணியிருந்தால் if they had applied, they would have been appointed. இல்ல விஷயம் மீனிங் என்ன தெரியுமா? அவங்க அப்ளை பண்ணல, வேலையும் கிடைக்கல. இதுல மீனிங் என்ன? அவங்க அப்ளை பண்ணவும் இல்லை, வேலை கிடைக்கவும் இல்லை. ஆக இல்லாத ஒரு விஷயத்த இமேஜினரியா அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷனை நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம். நடக்காத ஒரு விஷயத்தை, நடக்க முடியாத ஒரு விஷயத்தை பத்தி போய் பேசிட்டு இருக்கிறோம். இதை பத்தி பேசுறதுக்கு தான் தேர்ட் கண்டிஷன்ல அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷனை பத்தி பேசுறது தான் தேர்ட் கண்டிஷன் நம்ம பயன்படுத்துறோம். ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் என்ன? we speak about the unfulfilled condition, imaginary condition. எப்போ முடியாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், impossible condition. ஸோ இந்த மாதிரி இருந்தா இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஆனா அப்படி இல்லை, இது வேற இது வேற. இது வந்து அவனே ஆட்டோமேட்டிக்கா பாஸ் பண்றாங்க, அவர்களாவே பாஸ் பண்றாங்க, வேலை கிடைக்கிறதுங்கிறது. ஆகையினால
இந்த சென்டென்ஸே தப்பு, இந்த சென்டென்ஸே தப்பு, ஆனால் இந்த சென்டென்ஸ் ரைட்டு. இது அவனாவே எழுதி பாஸ் பண்ணிடுவான். பீன் தேவையில்லை, பீன் தேவையில்லை. இங்கே they had applied, they would have been appointed அப்படிங்கிறது சரியான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இப்படி இருந்தால் இது கரெக்டு, இப்படி இருந்தால் இது கரெக்டு. ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். எங்கேயாவது இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஒரு வேலையை செய்கிற மாதிரி இருந்தால், இங்கே எங்கேயாவது ரிசீவர் வந்து ஒரு ரிசீவருக்கு அப்பாயின்மெண்ட் போடுற மாதிரி இருந்தால், அவரால் அது நடக்குமா இருந்தால் அது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குமே. ஆனால் இந்த மாதிரி ஃபார்மை தான் நம்ம பயன்படுத்தணும். would have beenங்கிற ஃபார்மெட்டை நம்ம பயன்படுத்தணும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5. வாட் இஸ் த கரெக்ட் வேர்ட் ஃபார் திஸ் blank? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். வாட் இஸ் த கரெக்ட் வேர்ட் ஃபார் திஸ் blank? He has the dash to become a leader. He has the dash to become a leader. என்னென்ன சாய்ஸ் கொடுத்துருக்கு? எபிலிட்டி, கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி. இதில் நம்ம சாதாரண எபிலிட்டினாலே அது ஒரு ஸ்கில்லு, ஒரு டேலண்ட்டு, அதான் எபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒருத்தர் இருக்கிற ஸ்கில் அல்லது டேலண்ட்டு. அதுலேயும் ஸ்கில்லுங்கிறது பயிற்சியில் வர்றது, கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், பயிற்சியில் வரும். ஸ்கில்லுங்கிறது பயிற்சியில் வரும், த்ரூ ப்ராக்டிஸு அல்லது த்ரூ எக்ஸ்பீரியன்ஸு. இதில் நம்ம வந்து கெயின் பண்ணுறது தான் ஸ்கில்லு. ஆனால் டேலண்ட் இருக்க இன்பான், அது பிறவியிலேயே இன்பான், பிறக்கும் பொழுதே நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக வரும் அந்த கிஃப்ட். அந்த ஒரு கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதாவது அதாவது பிறவியிலேயே, அதாவது ஔவையார் இருக்காங்கன்னா அவங்க ஆரம்பத்திலேயே அதை நல்லா கவி பாடினாங்க. கவி சக்கரவர்த்தி கம்பர் அவங்கெல்லாம் பிறவியிலேயே அதை சொல்லும்போது தான் அவங்கெல்லாம் டேலண்டட் ஃபைட்ஸ்ன்னு சொல்லணும். டேலண்டட் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம். இப்போ சிவாஜி கணேசன் இருக்குன்னா அவரை டேலண்டட், அவங்கெல்லாம் பயிற்சியில் இல்லை. டேலண்ட் சொல்லும்போது அவங்களெல்லாம் சொல்லலாமா டேலண்டட் பர்சன் சொல்கிறோம். அதாவது இயற்கையான திறன், நேச்சுரல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லாத, நேச்சுரல் எபிலிட்டி. இந்த மாதிரி டேலண்ட்டுங்கிறது அது எதையும் கம்பேர் பண்ண முடியாது, ஸ்கில்லோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஸ்கில் வேறு, டேலண்ட் வேறு. இப்போ நம்ம இதை பற்றி தான் பேக்கிறோம். அதில் எபிலிட்டின்னு இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, கேப்பபிலிட்டின்னு இருக்குது. இதில் எது கரெக்டு? எபிலிட்டிங்கிறது வந்து எதுக்கு பயன்படுத்தும்? எல்லாம் கணக்கு போடுறா சார் சொல்கிறாரு, ஹிஸ் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ஹிஸ் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி அப்ரிசியேட்டட் பை த மேத்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி அதெல்லாம் ஒரு செய்யக்கூடிய திறன் எபிலிட்டின்னு சொல்கிறோம். எபிலிட்டிக்கு இன்னும் சொல்லலாம். எபிலிட்டிக்கு ஒருத்தர் நல்லா டிராயிங் வரைகிறான், ஹி ஹேஸ் எ எபிலிட்டி டு ட்ரா பிக்சர்ஸு, ஓவியம் வரைகிற ஒரு எபிலிட்டி, அதெல்லாம் எபிலிட்டின்னு சொல்ல, சாதாரண திறன். அடுத்தது கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டின்றது ஸ்டேடியம் இருக்குது, ஸ்டேடியத்தில் த ஸ்டேடியம் ஹேஸ் எ கெப்பாசிட்டி ஆஃப் 50,000 அப்படின்னு சொல்கிறோம். 50,000 பேரை வச்சுருக்கோம், அடக்கிற அளவுக்கு 50,000 பேர் அடக்கிற அளவுக்கு உள்ள ஸ்டேடியம். அது அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி அப்படி தான் சொல்லுவோம். இது ஆஃபன் யூஸ்டு ஃபார் குவான்டிட்டி. குவான்டிட்டி பற்றி சொல்லும் போதும் எண்டூரன்ஸ், சகிப்புத்தன்மை. அதாவது கெப்பாசிட்டி எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா எண்டூரன்ஸு, அடுத்தது வந்து குவான்டிட்டி, அடுத்தது வந்து எக்ஸ்டென்ட், விரிவு. அந்த அளவுக்குன்னு சொல்கிறோம்ல, எக்ஸ்ட்ரீம் லெவல், அது வரையிலும். அதுதான் உதாரணம் சொல்ல, ஸ்டேடியம் ஹேஸ் எ சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் 50,000. இன்னொன்று சொல்லுவோம், ஹிஸ் எமோஷனல் கெப்பாசிட்டி. ஒருத்தரோட எமோஷனல், அவன்ட்டு சாதாரணமாக உடனே கோவப்பட மாட்டான், எதுக்கும் நிதானமாக சிரிச்சிட்டே இருப்பான் எந்த பிரச்சனை வந்தாலும். அதுக்கு என்ன சொல்லுவான்? ஹிஸ் எமோஷனல் கெப்பாசிட்டி ஃபார் ஃபர்கிவ்னஸ் ரிமார்க்கபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல சார் ரொம்ப பொறுமையாக இருந்தான்னா அவரோட எமோஷனல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஃபார் ஃபர்கிவ்னஸ் இஸ் ரிமார்க்கபிள் சார். ரொம்ப பொறுமை சார், அவர் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல மாதிரி சொல்கிறோம்ல. அப்போ அந்த கெப்பாசிட்டின்னு சொல்லும் பொழுது அதாவது எக்ஸ்டென்ட் சொல்கிறோம், எண்டூரன்ஸ் சொல்கிறோம், குவான்டிட்டி சொல்கிறோம். எவ்வளோ அடக்கலாம், எவ்வளோ பொறுமையாக இருக்கலாம், அதுதான் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் லெவல். கெப்பாசிட்டிங்கிறதுனா மேக்ஸிமம் லெவல். மேக்ஸிமம் லிமிட் ஆர் ஹவு மச் கேன் பி ஹெல்ட் ஆர் டன். எந்த அளவுக்கு இதை வந்து சமாளிக்க முடியும், எந்த அளவுக்கு தனக்குள்ளே வச்சுக்க முடியும், எந்த அளவுக்கு தன்னை கட்டுப்படுத்திக்க முடியும், இதெல்லாம் சொல்லும் பொழுது கெப்பாசிட்டி சொல்கிறோம். அடுத்தது கேப்பபிலிட்டிங்கிறது
கேப்பபிலிட்டிங்கிறது ஒரு பொட்டென்ஷியல் டு டெவலப் ஆர் பெர்ஃபார்ம் எ டாஸ்க். ஒரு வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டா அது எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு முடிக்கிறீங்க, எந்த அளவுக்கு முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுறது. ஒரு செமினார் ஒன்று நடத்தணும், பெரிய செமினார், 100 பேர் அழைச்சிட்டு வரணும், அவங்களுக்கு டிஃபன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும், மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செய்யணும்னா இட் இஸ் அபவுட் பாசிபிலிட்டிஸ். இட் இஸ் மோர் அபவுட் பாசிபிலிட்டிஸ் ஆர் வாட் குட் பி டன். என்ன அங்கே செய்யணுங்கிறத கரெக்டாக நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன சார், அதாவது அவன் எந்த அளவுக்கு செய்கிறதுக்கான திறன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, மாடர்ன் கம்ப்யூட்டர் அல்லது மாடர்ன் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஹவ் மெனி கேப்பபிலிட்டி பியாண்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் சொல்கிறோம். மாடர்ன் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் என்ன பண்ணுது, ஃபோன்ஸை ஹவ் மெனி கேப்பபிலிட்டி. எதுக்கு? பியாண்ட் மேக்கிங் கால்ஸ். ஹி ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு பிகம் எ லீடர். ஒரு லீடராக வர்றதுக்கான ஒரு இது இருக்குது. அதனால் இந்த கேப்பபிலிட்டிங்கிறது இது பொருத்தமாக இருக்கும். கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி வராது, கேப்பபிலிட்டி வரும். ஹி ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு பிகம் எ லீடர். கேப்பபிலிட்டினா என்ன? அந்த திறன். இப்போ 10,000 பேரை கூடணும்னா அதை கூட்டுறதுக்கான ஒரு லீடருக்கான தகுதி என்ன? கேப்பபிலிட்டி. அதுதான் கேப்பபிலிட்டி. அதாவது அவனுடைய பொட்டென்ஷியல், அந்த லீடருடைய பொட்டென்ஷியாலிட்டி. அவரால் அது முடியுங்க சொல்கிறல. வாட் குட் பி டன், என்ன நடக்கணுமோ அதை கரெக்டாக செஞ்சிருவார். வாட் குட் பி டன், என்ன நடக்கணும் அதை கரெக்டாக செஞ்சிருவார். கேப்பபிலிட்டி சொல்லும் பொழுது, அதாவது கேப்பபிலிட்டினா இட் ரெஃபர்ஸ் பொட்டென்ஷியல் டு டெவலப் ஆர் பெர்ஃபார்ம் எ டாஸ்க்னா என்ன? அரேஞ்ச் எ மீட்டிங். த மீட்டிங் should contain lakhs of people. லட்சக்கணக்கான மக்கள் வரணும், மிகப்பெரிய நடத்தணும். அதை நடத்துகிற அளவுக்கு அந்த லீடருக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். அதுதான் கேப்பபிலிட்டி. ஹி ஹேஸ் அ கேப்பபிலிட்டி டு பிகம் எ லீடர். கெப்பாசிட்டி வேற, கேப்பபிலிட்டி வேற, எபிலிட்டி வேற. எபிலிட்டி, ஒருத்தர் நல்லா டிராயிங் வரைஞ்சானா ஒரு எபிலிட்டி. கெப்பாசிட்டிங்கிறது வேற. கெப்பாசிட்டி என்பது வேற. ஸ்ட்ரெங்க்டாக உள்ளடக்கிறது அல்லது பொறுமையாக இருக்கிறது, சகிச்சுக்கிறது, எதையும் ஃபர்கிவ் பண்ணுறது, அந்த ஒரு எண்டூரன்ஸ், அதை பற்றி சொல்கிறது. இது ஒரு ஆன்சர். இது மாதிரி கேள்விகள்லாம் வரும். சார் இப்படிலாம் கூட கேட்பாங்களா? ஆமாம், இப்படிலாம் கூட கேட்பாங்க. ஆக இதுக்கெல்லாம் வித்தியாசம். எபிலிட்டினா என்ன, கெப்பாசிட்டினா என்ன, கேப்பபிலிட்டினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இதுக்கு சரியான ஆன்சர் பண்ண முடியும். ஆக வி மஸ்ட் கோ த்ரூ த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், கண்டினியூஸ் எக்ஸசைஸ் கிவிங் பை கண்ணன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இதில் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். இன்னும் 66 days. அப்போ நான் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டு டேக்? எவ்ரி டே யூ ஷுட் லிசன் த கிளாஸ். ரிப்பீட்டட்லி யூ ஷுட் லிசன் த கிளாஸ். இதுக்கு மேலே கிட்டத்தட்ட 1000 questions ஆர் தேர். இது வரைக்கும் 5 வந்திருக்கு, இன்னும் வர வேண்டி இருக்கு. கண்டினியூஸாக பார்ப்போம். Question number 6. Which is a sentence shows regret or unreal past possibility? கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கணும். Before giving the answer, first you have to understand the question. Regret, வருத்தத்தை தெரிவிக்கிறது. இந்த சென்டென்ஸை வருத்தத்தை தெரிவிக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தா நம்ம வெற்றி பெற்றிருக்கலாமே, இந்த மாதிரி பண்ணியிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாமே, அந்த மாதிரி பண்ணியிருந்தா நம்ம அவரை பார்த்துருக்கலாமே, இந்த மாதிரி செஞ்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கலாமே, இப்படிலாம் ஃபீல் பண்ணுறோம்ல. கடைசியில் பாஸ்டில் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கண்டிஷன் தான் அன்ரியல். பாஸ்ட் பாசிபிலிட்டி. 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியது நினச்சி இப்போ செய்கிறது. நான் அப்போவே 10 பவுன் வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி கிட்ட நல்ல ரேட்டுக்கு விற்கலாமே, நான் விற்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்கல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு, இப்போ என்ன ரேட்டு, இப்போ வருத்தப்படுறது. அன்றைக்கே நான் வாங்கி சேர்த்துருந்தோன்னா இன்றைக்கி நான் பெரிய மில்லியனர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி. இது மாதிரி இப்போ வருத்தப்படுறது அன்ரியல். பாஸ்ட் பாசிபிலிட்டி. இப்போ இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். இது சாதாரணமாக இது நடக்கக்கூடியது, பாசிபிள். இதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பற்றி பேச வேண்டாம். இப்போ நான் வாங்கினா கூட எனக்கு சாரி, இப்போ கூட நான் வாங்கினா எனக்கு நல்ல ஒரு செல்வம் தான், அது நல்ல ஒரு அசட்டு தான் அது அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நான் கோல்டு வாங்கினா, இப்போ நான் வாங்கினா கூட அது எனக்கு ஒரு அசட்டு தான் சொல்கிறோம், பவுன் வாங்கினா. ஆனால் அதே மாதிரி சொல்கிறதா, இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீ கடுமையாக உழைச்சா பாஸ் பண்ணலாம். ரைட், இது நடைமுறைக்கு வந்தது. இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட்டு, இஃப் யூ ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் பாஸ். இது வந்து ஒரு 20% சான்ஸ்,
20% சான்ஸ். இது வந்து 90% கிட்டத்தட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்மளால் முடியும். ஆனால் இஃப் யூ ஒர்க்டு ஹார்டு யூ வுட் பாஸ். இது ப்ராபபிள் கண்டிஷன், இது ப்ராபபிலிட்டி இருக்குது. அதாவது இருக்குன்னா ஒரு 20% இருக்குது. இதுக்கு ஒரு 20% இருக்குன்னு வச்சுங்களேன், இதுக்கு ஒரு 20% இருக்குது. ஆனால் இதுக்கு என்னென்னா இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் ஹாவ் பாஸ்டு. எப்போ 10 வருஷம் கழிச்சு இதை நினச்சி எதுக்கு பிரயோஜனம்? இட் இஸ் அன்ரியல், பாஸ்ட் பாசிபிலிட்டி. வருத்தமாக இருக்குது, ரிக்ரெட்டாக இருக்குது, வருத்தப்படுறேன். இப்போ நான் என்ன சொல்லி வருத்தப்படுறேன்? இப்போ நீ அப்போவே நீ ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? பாஸ் பண்ணியிருந்துருப்ப. நீ அப்போவே ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா நீ பாஸ் பண்ணியிருந்துருப்ப, டெட்டு பாஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வருத்தப்படுறது. இந்த ரெக்ரெட்டை தெரிவிக்கிறது சரியான சென்டென்ஸ் இது. திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஆக சி இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். திஸ் இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். த ரெக்ரெட்னஸ் அன்ரியல் பாசிட்டிவிட்டியை காட்டுறதுக்கு திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் இப்படியெல்லாம் வருமா? இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு. சிம்பிளாக இருக்கும். முதல்ல தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது எதை பற்றி பேசும்? தேர்ட் கண்டிஷன் எதை பற்றி பேசும்? இம்பாசிபிள் கண்டிஷனை பேசும், அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷனை பேசும். If you had passed, we would have appointed. We would have been appointed as teachers. If you had passed TET, we would have been appointed by the committee. அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லுவோம்? If you had passed TET, we would have been போடுறோம். ஏன் திரும்ப ஏற்கனவே ஒரு கொஸ்டின் நடத்திருக்கிறோம். have been appointed as teachers. ஆக அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறா? ஏதோ ஒரு கமிட்டி, ஏதோ ஒரு குரூப்பு, ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனு, ஏதோ ஒரு அத்தாரிட்டி பண்ண போகுது. ஆக சரியான சென்டென்ஸ் அதுக்கு என்னது? அந்த மாதிரி இருந்தா அதுவும் ஒரு சரியான சென்டென்ஸ் தான். எது? if we had passed TET, என்ன? we would have been appointed as teachers. புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதுக்கு பாசிவ் ஃபார்ம் கிடையாது. பீனுங்கிறது தேவையில்லை. இது அவனே பாஸ் பண்ணிடுறான். ஆனால் இவன் பாஸ் பண்ணிட்டான். ஆனால் அவனை பாஸ் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. அதை போடுறது ஒரு கமிட்டியாக இருக்கணும்ல, அதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவைப்படுது. அதனால பீன் போடுறது. இஸ் அ பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேஷன். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகே, இந்த மாதிரி கூட கேள்விகள் வரும். ஆக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இதுவும் ரெக்ரெட்டை தெரிவிக்கிறது தான். இதுவும் இந்த சென்டென்ஸ் என்ன செய்யுது? இட் எக்ஸ்பிரஸஸ் ரெக்ரெட்னஸ், ரெக்ரெட், அன்ரியல், பாஸ்ட் பாசிபிலிட்டி. இதெல்லாம் தெரிவிக்கிறது தான் இந்த சென்டென்ஸும். இதுவும் கரெக்டு. இந்த சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் கொடுத்ததுனால என்ன? இதுவும் கரெக்டு. ஆனால் நம்ம இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். சாய்ஸில் 1 2 3 தான் கொடுத்துருந்தோம். இது இல்லாமல் இது வந்துருந்தா கூட இதுவும் கரெக்டு தான். ஆனால் இது ரெண்டு தப்பு. இப்போதைக்கு இந்த சேனலை நீங்கள் பார்க்காது, நீங்கள் முதல்ல தான் பார்க்குறீங்கன்னா, இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாஸ் வரும்பொழுது நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க சில விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒரு பண்டமாற்றம் ஒரு மாதிரி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்கிறேன். இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணி படிக்கும்போது, குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ப்ராப்பர் வே யூ ஹேவ் டு ஃபாலோ. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்க. ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற நேரம் அது. ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற நேரம், அறுவடை நேரம். ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிகாலையில் எழுந்திரிக்கணும். ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விவசாயம் எப்போ போகிறாங்க? அதிகாலையில் போகிறாங்க. சிக்கல் எடுத்துக்கிட்டு, சிக்கல் தானே அருவாள், அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? இன்ட்ரெஸ்டோட போகணும். இன்ட்ரெஸ்ட்டுங்கிற அந்த சிக்கல் எடுத்துகிட்டு போகணும். இந்த அறுவடை பண்ணிட்டு வந்துடணும். இதான் டைம். திஸ் இஸ் த கோல்டன் ஹவர்ஸ். கொஞ்சம் கூட அதை ஒமிட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. அலர்ட்டாக இருக்கணும். தேங்க்யூ ஃபார் யுவர் அலர்ட்னஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.